ஃபைனலி வேட்டையோட ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ரிலீஸ் டே வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ கரெக்டாக 4:59 PM ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் மாதிரியும் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் நமக்கு வேண்டப்பட்ட ஒரு திரை இந்த படத்தில் இந்த பாட்டில் வேலை செஞ்சிருக்காரு. அதனால ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் இருக்கதான் செய்யுது. நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வியூஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு டீகோடிங் நான் பண்ணுறேன். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. சூப்பர் 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 சாங். சூப்பர். என்னங்க சொல்றது, இது வந்து லைவ் ஆயிரம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா மனுஷனோட எனர்ஜி வந்து 10 மடங்கு எகிர விட்டு இருக்கு. அப்படிதான் இந்த பாட்டை வந்து நம்மளால விவரிக்க முடியும். இந்த பாட்டை கேட்கும்போது அப்கோர்ஸ் பாட்டோட வேல்யூ ஒண்ணு இருந்தாலுமே அந்த ரஜினி சாரோட வேல்யூ அது தனிதாங்க. அப்கோர்ஸ் ஒரு ஹேண்ட் பாய்க்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப பியூரான மலையாளம் வேர்ட்ஸ் இல்லாம ஒரு வைபுக்கு ஏத்த மாதிரி தமிழும் கலந்த மலையாளம் வேர்ட்ஸ் தான் வந்து வருது.
ஃபனடிக்ஸ் அது கேட்கும் போது ஒரு ஃபன்னா இருக்கணும் அப்படிங்கறத அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பெரடி பட்டேடுன்னு சொல்லி அனிருத் சாரோட பேங்கர் வாய்ஸ்ல ஆரம்பிக்குது பாட்டு. எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்தது, அந்த ஏஐ வாய்ஸ் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்ல ஃபுல் சாங் வருமா, இல்ல மலேசியா வாசுதேவன் சார் யூஸ் பண்ணியிருக்காங்களா, எஸ்பி சார் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. எஸ்பிபி சார் நம்ம நிறைய கேட்டுட்டோம். ஸோ ஃபார் சேஞ்ச் அவங்க வந்து மலேசியா வாசுதேவன் சாரோட வாய்ஸ்க்கு போயிருக்காங்க அப்படிங்கறத எனக்கு வந்து தகவல் என்னோட சோர்ஸ்ல இருந்து, தலைவர் சைட்ல இருந்தும் அதை ஆசைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பிகெஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னா அனிருத் சாரோட வாய்ஸும் வந்து நடுவில் வருது அப்படிங்கிறது தான். இட் கோர்ஸ் இஸ் லைக் லீடிங் கோரஸ் சிங்கர் மாதிரி அப்படி ஆரம்பிக்கிறாங்க பாட்டை. அண்ட் மோனே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. முடிய கழிச்சு விட்டு நீ நடந்து போனா நரம்பு படைச்சிக்குதே கொடுத்தனும் வானா அப்படின்னு நல்ல ஒரு வைபான ஒரு லிரிக்ஸ். கேட்கும் போதே வந்து ட்ரூ பிளட் ரஷ் வந்து ஃபார்ம் ஆகுது உடம்புக்குலாம். எனர்ஜி அண்ட் தலைவர் அது சினானிம்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி லிரிக்ஸ் அவருக்கு வந்து இப்பயும் வந்து ரொம்ப ஆக்டா இருக்கு. லைக் வாட்ஸ் கிரேஸ் டச்வுட் அவர் பாருங்க சார், ஃப்ரேம் பாருங்க சார். அஃப்கோர்ஸ் மஞ்சு சேச்சி, மஞ்சு வாரியர் அவர்களோட ஒரு என்ட்ரியும் இருக்கு இந்த பாட்டுல. அண்ட் இட்ஸ் லைக் அ குரூப் சாங். மோஸ்ட் ப்ராபப்லி என்ன ஒரு டாஸ்கை முடிச்சுட்டு வந்து அவங்க செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது. ரக்ஷன் இருக்காரு, அண்ணாத்தையோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அவர் வந்து தேசிங் அண்ணாவோட வந்திருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல ஒரு தலைவருடைய ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்றாரு அப்படிங்கிறது ஐ எம் வெரி பர்சனலி ஹாப்பி. அவர் வந்து தலைவரோட டான்ஸ் ஆடுறது பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்காரு பாருங்க தலைவர். சும்மா சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் போட்டாலே போதும் தலைவருக்கு உண்டான அவன் என்னென்னமோ உருண்டு பிறண்டு கீழே விழுந்து மேல எந்திரிச்சு சம்மர் ஷாட் அடிச்சு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா இவரு சும்மா வந்து நின்று சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் பண்ணாலே பாத்தீங்களா எப்படி பாத்திக்குதுன்னு. அதான் தலைவர் ரஜினி சார். அனிருத் கேமியோ பண்றாரு அப்படிங்கிறது, இந்த பாட்டுல கேமியோ பண்றாரு அப்படிங்கிறது வந்து லீக் வீடியோலே தெரிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த வீடியோவா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து தலைவரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும்போது இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see, வெரி வெரி நைஸ் டு see. பேட்ட துள்ளான் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த பேட்டை துள்ளல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ டான்ஸ் தட் இண்டிகேட்ஸ் குட் எமர்ஜஸ் விக்டோரியஸ் ஓவர் ஈவல் அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் சபரிமலைக்கு போகும்போது கூட அப்படி ஒரு ரிச்சுவல் இருக்கு. இந்த சுவாமிகள் எல்லாம் சேர்ந்து, குரு சுவாமிகள் அண்ட் கன்னி சுவாமிகள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ரிச்சுவல் மாதிரி அவங்க பண்ணி மலையை ஏறி போய் தரிசனம் பண்ணுவாங்க ஐயப்பனை. அப்படி ஒரு ரிச்சுவல் இருக்கு. அதான் பேட்டை துள்ளலோட சிக்னிபிகன்ஸ். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், டைம் ரொம்ப ஃபாஸ்ட், விட்டா சிக்காதுடா, கடவுள் பேரில் கலவரம் 100 படைச்சவன் ஒரே ஒரு ஆளுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் ஒரு வாட்டிமா, லவ் யோர் டியூட்டிமா, அதுல அவன் கூட இவன் கூட வை போட்டிமா. பா நீ உனக்கான இல்ல ஒரு கிடக்கும் தள்ளுன்னா என்ன, நீங்க உங்களோட வளர்ச்சியை கவனிச்சு உங்க பாதையில போய்கிட்டே இருங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காருல்ல. அதுதான் அதோட பொருள். குறைக்காத நாய் இல்ல, குறை சொல்லாத வாயு இல்ல, இது ரெண்டும் இல்லாத ஊர் இல்ல. நீ உன்னோட பாதையை நோக்கிட்டு உன்னோட வளர்ச்சியை நோக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு தலைவர் சொன்னதான் வந்து 2 என்ன சொல்லியிருக்காங்க. நிறம் விட்டு மனம் பார்த்தா வண்டர்ஃபுல். அதாவது நீ பாடி ஷேவிங் பண்ணு, என்ன வேணும் கேவலமா பேசு, ஆனா மனசுதான் வந்து உசந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரஜினி சாரோட பாட்டுல வந்தாதான் அந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒரு பக்கா வேல்யூ கிடைக்குது. ஏன்னா அவர் ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம், அவர் ஃபேஸ் பண்ண இல்லாஜிக்கல் ஹேட், பிளைண்ட் ஹேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாருமே ஃபேஸ் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை, எஸ்பெஷலி தமிழ் சினிமால. ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து அவரோட பொறுப்பை பத்தி, அவரோட லுக்ஸை பத்தி, அவரோட தோரோட நிறத்தை பத்தி எத்தனை பேர் எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காங்க. ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்காம அவரோட பாதையில போய் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லது பண்ணணும்னு மட்டும் நினைக்கிற ஒரு மனுஷன் அப்படிங்கறதுனாலதான் அவர் இன்னைக்கும் அந்த ஒரு இடத்துல இருக்காரு. அண்டர் கட்டுல தண்டர் கொண்டாரு, அண்டர் வண்டாரு சூடு கண்ணா, அண்டர் சூடு கண்ணா, வண்டாரு டூடு கண்ணா, இப்படி சூடு. என்ன சொன்னீங்க? தர்பார் வைப்ஸா? தர்பார் வைப்ஸாவே இருக்கட்டும். என்ன இப்போ எப்படி இருக்கு? சும்மா அதிர்ந்துல என்னமோ சொன்னாங்க. ஒரு லுக்க வச்சுக்கிட்டே வந்து தர்பார் வைப்ஸ் வருதா, அப்படி வருதா, இப்படி வருதா. இத மத்தவங்க சொன்னா பரவாயில்ல, தலைவர் டிபி வச்சவங்களே வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது வந்து எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு மனசு வசதியா இருக்கோ அந்த அளவுக்கு மைண்ட் வசதியா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ரெண்டும் இல்லைன்னா ரசிக்கவே முடியாது அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஒருத்தர் என்னன்னா பிளைண்ட் காப் பிளே பண்றாரு, மரியாதையா பிளே பண்றாரு. பிளைண்ட் காப் எல்லாம் யாராவது நடிப்பாங்களா? கொஞ்சமா அறிவு வேணாம். யார் சோர்ஸ்ன்னு கேட்டதுக்கு ஆமா. சோ இந்த பாட்டு வந்து டோட்டலி ரஜினி சோன்ல இருக்கு. பட் மத்த சாங்ஸும் இதே மாதிரி இருக்கும்னு நம்ம நினைச்சிட கூடாது, ஏமாந்துட கூடாது. இந்த படம் வந்து டோட்டலி மெசேஜ் ஓரியன்டா இருக்கும். இந்த பாட்டு ஒண்ணுதான் வந்து கமர்ஷியலா இருக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி வரப்போற சாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிலாசபிக்கல் சாங் வரலாம், அப்புறம் வந்து ஒரு மோண்டாஜ், ஒரு தீம், அந்த மாதிரி கூட ஒண்ணு வரலாம். ஒரு ஹுக்கம் ஸ்டைல்ல, பட் ஹுக்கமோட தழுவல் இருக்கிற ஒரு பாட்டு
ஒன்று வரலாம். இட் வில் பி வெரி ஸ்பெசிபிக் டு த ஃபிலிம்ஸ் ஜான்ரா. அவங்க சொல்ல வர கருத்து, அவங்க சொல்ல வர மெசேஜ்ல வந்து அவங்க தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வர தகவல். ஸோ படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்கு. பட் அகெயின் as I always say, தயவு செஞ்சு ஜெயிலரோடையோ இல்ல கூலியோடையோ இதை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் நாட் அ கமர்ஷியல், ஒரு பெரிய கமர்ஷியல் படம் கிடையாது. இது வந்து ஒரு தலைவரோட எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு மெசேஜ் ஓரியன்ட் சோஷியல் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கணும் இந்த படத்தை. அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆஃப்கோர்ஸ் தலைவர் அண்ட் அமிதாப் சரோட காம்பினேஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. அமிதாப் சரோட சோலோ சீன்ஸ் கூட ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல் வேட்டையனை பத்தி. இன்னும் ஏதாவது தகவல் வந்தா நான் கண்டிப்பா அதை ஷேர் பண்றேன். உங்களுக்கு வேட்டையோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசுலாவே பாட்டு எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேஸ்ட் ஆஃப் தடவை நான் ஆஷிஷ் மகேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை வந்து இன்னொரு 10 தடவை நான் கேட்கணும், 2000 தடவை பார்க்கணும். கூடிய விரைவில் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா இல்ல வேற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.